நண்பா நண்பி. சரி, நம்ம எந்த கேமுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த கர்ஸ்டு ஸ்கூல் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து எப்படி விளையாடணுன்ற ஐடியா கிடையாது. ஆனால் இது ஒரு ஹாரர் கேம் மட்டும் தெரியும். ஹெச்ஆர் ஸ்டுடியோஸ் அப்படின்றவங்க தான் இந்த டெவலப்பரு. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் விளையாட போகிறோம். ஸோ ஓகேங்களா, நம்ம கூட எப்போவுமே விளையாட யாரும் வரமாட்றாங்க. வந்தாலும் நம்மளுக்கு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. ஒரே ஒருத்தன் தான் நம்ம கூட விளையாடுவான், அதுவும் நம்ம மிஸ்டர் டிஜே, அதான் என் அண்ணன். அவனும் இப்போ வந்து ஃப்ரீயாக இல்லை, அவன் வந்து நாளைக்கா இல்லைனா நாளைக்கா தான் விளையாடுவான். ஸோ அதனால் நம்ம மட்டும் ஹாரர் கேம் வந்திருக்கோம். தேர் இஸ் அ லெஜண்ட் தட் நோ ஒன் ஹேஸ் எவர் ப்ரூவன். என்ன சொல்கிறாங்க, அதான் இதுக்கு நம்மளுக்கு தட் சம்மனிங் அ டீமன் கிராண்ட்ஸ் எட்டர்னல் லைஃப். ஏதோ டீமன் இருக்குன்றாங்க, அது மட்டும் புரியுது. த டீமன் வர்ஷிப்பர்ஸு கிரேவ்டு தட்டு பவரு பர்ஃபார்ம் கவுண்ட்டு ரிச்சுவல்ஸு. அந்த டீமனே ரிச்சுவல் பண்ணுது, அது வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ புரியல. ஃபேக்டு அப்பியர் ஃபெயிலு மீன் டீமன். இவனுக்கு சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கட்டுற இன்னாச்சஸ் த டென் சீரியஸ், டென்னோட சீரியஸ் அதான் புரியுது. டென் சீரியஸ் என்னத்த சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த ஸ்கூலுக்குள்ளே போவோம். அது என்னடா இது, வாட் ஜப்பானில் நடக்கிற கேம் போல கைஸ். ஓகே, இது என்ன இடம்? ஓ, கேமுக்கு அந்த சைடுக்கு போகணுமா என்ன? த ஈவில் ஸ்பிரிட் வித் த பைண்டிங் டேலிஸ். த ஈவில் ஸ்பிரிட் வித் த டாலிஸு. ஓ, அதுக்குள்ளே போனால் நம்ம பேய் வருமா? என்னடா இது, ஒன்றும் புரியல. வேர் டு கோ, வாட் இஸ் திஸ்? ஓ, இந்த கார்டு வச்சா பிடிக்காத நம்மளை. என்ன கைஸ் நடக்குதுங்க? பேய் கீழே போயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் தான் மாங்கா. ஒரு வேளை ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பேய் வந்து நம்ம அட்டாக் பண்ணால் தான் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போக முடியுமா என்ன கைஸ்? ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே விட்டானுங்க. வாவ், அட்மாஸ்பியர் பயங்கரமாக இருக்கே. ஓகே, யாராவன் கைஸ்? பாதி சட்டையோடு இருக்கான், பாதி சட்டை கிழிஞ்சு போச்சு அவனுக்கு. ஐயோ பாவமே, சட்டை இல்லை போல அவனுக்கு. டேய், சட்டை இல்லாத மணிதா. இவன் யார்? பேசலாமா இவன்கிட்ட பேசணுமோ? ஓகே, நான் சைனீஸில் பேசுகிறான். சாங் அப்படின்றான். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். இவன் பேர் மாங்க் போல். மாங்க்குன்னு பேர் வச்சுட்ருக்காங்க. ஓகே, சாங்ஷி புஷ் 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 புஷ். யுவர் மெசேஜ் வாஸ் ரேதர் சடன், வாட் இஸ் த மேட்டர்? ஓ, நம்ம எக்ஸாசிஸ்ட்னால் வந்து பேய் ஓட்டுறவங்க. ஓ, நம்ம பேய் ஓட்ட போகிறோமா? ஓகே, அதுவே இப்போ தான் தெரியுது. உங்கள் மெசேஜ் வந்து ரொம்ப அவசரமாக வந்து என்னை வர சொன்னீங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், மங்க் என்ன சொல்கிறாப்புல, சாங்ஷிங் ஐ நோ யூ மஸ்ட் பி எக்ஸாஸ்டட் ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் டாஸ்க் பட் த சிச்சுவேஷன் இஸ் ஸோ அட்ஜஸ்ட். என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து போன வச்சு வந்து நிறைய பேய் ஓட்டியிருப்போமா, அதனால் நீ வந்து டயர்டாக இருப்பேன்னு தெரியும், ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறான் இந்த மாங்க் பைய போல். ஓகே, அப்படின்னா முக்கியமான விஷயம், நீ என்ன அர்ஜென்ட்டான விஷயம்னு சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு இந்த மாங்க் பைய போல் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கு என்ன கூப்பிட்டேன்? எலிமெண்ட்ரி ஸ்கூலில் உன் பசங்களை பையன் படிக்க வையா? நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம கேட்குறோம். போய் பசங்களை படிக்க வைடா எலிமெண்ட்ரி ஸ்கூலில், ஏன்டா கூப்பிட்டா அதுக்கு? ஓகே, எஸ், அது வந்து ஒரு சின்ன ஸ்கூலு, ரூரல் வில்லேஜ் சைடில் இருக்க ஒரு ஸ்கூலு. அங்கே வந்து நிறைய ஒரு மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, மோசமான விஷயமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, கோப்பி ஷாப்பை ஷுக்குன்னு சைனீஸில் எழுதியிருக்கான். லேட் அட் நைட் இன்சைட் த எம்டி ஸ்கூல். ஓ, நைட் டைமில் வந்து இந்த எம்டியான ஸ்கூலுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து காலையில் அது ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகே, அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்ட்டு இந்த மாங்க பேப்பர் சொல்கிறான். ஆனால் நாட் லாங் அகோ அண்ட் என்டையர் கிளாஸ் சஃபர்டு கலெக்டிவ் இன்ஜுரிஸ். ஓ, இந்த ரீசெண்டாக வந்து இந்த பசங்கள்லாம் வந்து அந்த பேயினால் வந்து அந்த பேயை ஏதோ ஒன்று அது மூலயமா வந்து அவங்களுக்கு காயமடைஞ்சிருக்கான். ஓஹோ, ஓகே, எக்ஸாஸ்ட். அதை நம்ம கேட்குறோம். அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து இந்த மாங்க் என்ன சொல்கிறான்னா, அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசங்க அடிபட்டதுக்கு.
ஆனால் அது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாங்க் சொல்கிறான். ஏன்டா டேய், ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், அதுதான் ஆக்சிடெண்ட்டாக இருக்குன்னு எப்படி அலட்சியமாக பதில் சொல்லுவாங்க பார்த்துங்க. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கானுங்க பாருங்கள் அப்படின்னு மாங்க். ஆனால் மாங்க் வந்து அது மேலே நம்பிக்கை இல்லையா அவனுக்கு. அதுக்கு வந்து நம்ம கேட்குறோம், உனக்கு எந்த ஈவிலான ஸ்பிரிட் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து மாங்க் என்ன சொல்கிறான்னா, மாங்க் வந்து என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் இங்கே நிறைய வந்து அனாமலிஸ் இருக்குது, நார்மலான இன்சிடெண்ட்டாக எப்படி சொல்கிறது, அனாமலிஸ் கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஆனால் அது ஈவில் ஸ்பிரிட்டான்றது உண்மை கிடையாது அப்படின்றான். மாங்க் வந்து நீ வந்து அந்த ஸ்கூலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம வந்து சரின்னு தான் சொல்லி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி வெல், ஐ ஷால் கோ அண்ட் செக் இன் மை செல்ஃப், நானே அதை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் போல். ஓகே, நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அனாமலிஸாக இருக்க சான்ஸ் இருக்குன்றான். ஆனால் எனக்கு ஏதோ ஈவில் ஸ்பிரிட்னு தோடுது, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஏதோ கீமன்னு நானுங்க. ஓகே, இப்போ என்னாச்சே, நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம். ஐயோயோ, இந்த சரௌண்டிங்கை பார்த்தாலே, இந்த ஸ்கூலை பார்த்தா தான் கைஸ் எனக்கு பயமாக இருக்குது. இதை பக்காவாக பாருங்களேன், உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அரண்மனையில் இந்த எப்படி சொல்கிறது, சந்திரமுகி வீடு மாதிரி இருக்குது இது பார்க்கறதுக்கு. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஐயோ, உள்ளே போகலாமா வேணாம், போய் தான் அவனு வர வழி இல்லை, நான் போக முடியல. போயிட்டுமா உள்ளே? ஓகே. ஐயோ, ஏதோ கட்சின்னு காட்டுறானுங்க. ஓகே, ஸ்கூலில் காட்டுறானுங்க கைஸ். ஜப்பானீஸ் ஸ்கூலில் மட்டும் ஸ்கூலுக்கு வெளியில் பெருசாக கிளாக் வைக்கிறாங்க. வேறு த கோயிட் ரெயின் ஃபால்ஸ் எது? பாட்டு பாடுதா? ஒரு எம்டி ஸ்கூலு யார்டு, அதுக்கு பின்னாடி பழைய கதவு ஏதோ பார்க்குது, அந்த வாய்ஸு சில்ட்ரனை வந்து பயமுடுத்துது, அந்த ரஸ்டி பெல்லு அடிக்குது, இந்த பிளேஸில் மறந்துட்டாங்க, நைட்டு ரொம்ப பயமாக இருக்குது, லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, பாட்டு ரொம்ப நேரம் வேடுது. கைஸ், ஏதோ டீமன்னா காட்டுறாங்க. The thing that should not be named. கைஸ், இங்கே பாருங்க அந்த பேயா. ஓ மை காட் கைஸ், the footsteps of that night. ஐயோ, இந்த நேரோவாக இருந்தாலே அது பெரிய டேஞ்சர் தான். end of the long hallway. ஐயையோ, நம்ம உள்ளே போகிறது டேஞ்சர்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாட்டெலாம் வேறு போட்டு காட்டுறானுங்க, அப்போ டேஞ்சராக தான் இருக்கும். கைஸ், இந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகே, இந்த பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. பாட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஜாப்பனீஸில் ஒன்றும் புரியல, ஆனால் கீழே சப்டைட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து புரியலனாலும் நல்லாயிருக்கு கேட்க, க்ரீப்பியாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போது ஸ்கூலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். போயிட்டோம், என்ன நடக்க போகுது? உள்ளே வந்துட்டோம் கைஸ். ஓகே ஓகே, சுற்றி முற்றி பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு, எம்டியாக இருக்குது. இப்போ நேராக தான் போகணும், போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. இந்த மாதிரி நேராவாக இருந்தாலே பிரச்சனை தான். ஓகே, வேறு வழி இல்லை, போயிடுவோம். ஆனால் மேலே யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது ஐஸ். ஓகே ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபார் ட்ரேசஸ் யூஸ் த டிடெக்டிவ். குர்சி கையாவா? என்ன அது குர்சி கையா? ஓ, டார்ச் லைட்டாப்பா, இப்போ தான்டா இம்மினதாக இருக்குது. இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் டார்ச் லைட் தான் முக்கியமான ஆயுதமே. இது இல்லைன்னா உயிரை வாழ முடியாத மாதிரி இருக்கும். ஐயோ, என்னடா இது, எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. எதை சொல்கிறாங்க? சர்ச் ஃபார் ட்ரேசஸ் யூஸிங் த டிடெக்டிவ் குர்சிகுசாவா? இவிபி கேம், கலெக்ட் எவிடன்ஸ் வித் இவிபி கேம். ஓ, இதை வச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிவிடுமா? சர்ச் ஃபார் ட்ரேசஸ்ன்றாங்க. ட்ரேசஸ்க்கு நான் எங்கே போவேன்? ஓப்பன். அம்மா, சி, கதவு சவுண்டா? கைஸ், இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. இது என்னது? டேக் கீ. ஓ, கீ இருக்குது. ஓகே, கீ இருக்குது.
இது நம்ம வீடியோ எடுக்கணும்ல, ஃபோட்டோ எடுக்கணுமோ? இதை எடுத்துடலாம். ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. எப்படி எடுக்கணும் ஃபோட்டோ? ஃபோட்டோலாம் எடுக்க முடியாதா? ஓகே ஓகே, இருட்டாக இருக்கே. இல்லை டார்ச் லைட் ஒழுங்காக தான் இருக்கிறதா? ஓகே, இங்கே புக்காக இருக்குது. கைஸ் புக்குங்கெல்லாம் இருக்கா இங்கே? இன்னுமா வச்சுருக்காங்க புக்கெல்லாம்? எவனை படிக்க மாட்டாங்களோ? ஓகே கைஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே எனக்கு பயம்தான். ஆனால் இங்கே என்ன எவிடன்ஸ் இருக்குது இங்கே? எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலையே. நேராக வேறு போகிறோம், திடீர்னு பயமாக இருக்குமோ? அம்மா பயமாக இருக்கு. அம்மா டேய், இந்த கதவு சவுண்டை வச்சே ஓட்டிடுறானுங்க கைஸ் இவனுங்க. பயமாக இருக்குது கைஸ் கதவு சவுண்டு. இந்த டார்ச் லைட்டு வேறு ஆனவுன்னா ஆஃப் ஆகிக்குது. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆகுது. டாய் கட்டி நாசஸ் ஆஃப் இடியட். ஓ நம்ம கால் தானா? ஐயோ முட்டு சந்து. இப்போ நேராக தான் போகணும். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓ இங்கே ஒரு வழி போதா? ஆமாம், இந்த சைடுக்கு அப்படியே பார்ப்போம். கீழே போகுது. ஓ இது வந்த வழியா? ஐயோ பார்க்குற இடம்லாம் பயமாக இருக்கே. அம்மா தாயே காப்பாத்து. இது வரைக்கும் எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடச்சா மாதிரியே தெரிலையே கைஸ். நான் இந்த கேமுக்கு புதுசு, சுத்தமாக தெரியாது இந்த கேம் இருக்குன்றது. நான் சும்மா பார்த்தேன்னு விளையாடுறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. கலெக்ட் எவிடன்ஸுன்றாங்க. எவிடன்ஸுக்கு நான் எங்கடா போவேன்? கிடச்சா சொல்ல மாட்டேன்னா எவிடன்ஸ் இருக்குன்ட்டு. ஐயோ ஆமாம், நம்ம தம்பி பேய் எங்க? பேய ஏப்பா நீ கண்ணில் இருக்கனாச்சும் காட்டிட்டு போப்பா. இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்காதப்பா, பயமாக இருக்குப்பா. ஏப்பா ஏதாவது பயமாக இருக்குடா. ஏதாவது பேச்சாச்சும் கொடுங்கடா, எவனாவது சத்தமாச்சும் போடுங்கடா எவனாவது. டேய் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத. டோர் லாக்கில் இருக்குது. நம்ம ஒரு கீ எடுத்தோமே, ஓப்பன் பண்ணலாமா? ஓ அந்த கீ இதுக்கு தானா? ஓகே. அம்மா கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. ஓ நம்ம ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பிளாக் ஆகுது. ரிச்சுவல் பண்ண போகிறோமா நம்ம? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓம் கிராம் க்ரீம் தான் சொல்லணும் நான். ஓகே, ரெண்டாவது அப்ஜெக்ட் வந்துருச்சு கைஸ். கைஸ் ஃப்ரெண்ட்ல எவ்வளோ உட்காந்துருக்கான். ஐயோ அம்மா எனக்கு ஆபத்துக்கல. ஐயோ கட்டுறி டாசஸ் கட்டுறி இடியது. ஓம் கிராம் க்ரீம் சூம்பா சீம் சாபா சா. அம்மா ஓம் கிராம் க்ரீம் சூபா சீம் சாபா சா. ஓம் கிராம் க்ரீம் சூபா. ஈவில் ஸ்பிரிட் அண்ட் சீல் இட் வித் ரீஸ்ட்ரைனிங் டெய்ல்ஸ்மேன். அப்படின்னா என்ன அது? டெய்ல்ஸ்மேன்னா என்ன? டெய்ல்ஸு ஆயின்னுக்கிறீங்க. நான் எதுக்கும் இதை கையிலே வச்சுக்கிறேன். பேய் வந்து இதை வச்சு பிடிக்க சொன்னாங்க. பேய் வந்து இதை வச்சு தான் பிடிச்சா ஒன்று. ஜீசஸ் இருக்க பயமே. நமக்கு தான் ஜீசஸ் இருக்கார்ல, ஜீசஸ் காப்பாற்றுவார். ஜீசஸ் காப்பாற்றுங்க, அல்லாஹ் காப்பாற்றுங்க, கடவுளே காப்பாற்றுங்க. இங்கே என்ன இருக்கு? ஏய் அங்கே உட்காந்துருக்கான். ஏய் யாரா நீ? டேய் பண்ணி வையா, யாரா நீ சொல்கிறா? டேய் இரம மாடே, யாரா நீ? கைஸ் பாருங்க எவ்வளோ தைரியம் உட்காந்துருக்கான்ட்டு. கைஸ் அங்கே பாருங்க. இங்கே ஒருத்த உட்காந்துருக்கானா? இல்லை என்னடா பிடிக்க முடியல அவனா? இது என்ன பொம்மையா இல்லை மனுஷனா? மனுஷனா இவன்? மனுஷனா எனக்கு பயம்டா. மனுஷனா பயம் இல்லை, இந்த இடத்துல மனுஷன் தானே பயம். என்னடா ஒரு ரூம்லேயும் ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாம். அப்போ ஒரு ரூம்லேயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ரூம்லேயும் பேய் இருப்பானுங்களா? அப்போது இங்கே யாரும் இல்லை. ஓகே. ஐயோ
கைஸ் எனக்கு இந்த மாதிரி இருட்டான இடம்னாலே பயம்தான். எனக்கு இருட்டுனாலே பயம்தான். இந்த இடம் என்னது? கீழே போகிற வழி. கீழே எதை பார்க்கவே இல்லை நான் எதுவுமே. ஐயா, கீழே இருக்க ரூமு. ஓகே, கீழே. ஐயோ, இருட்டாக இருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. கைஸ் இவனுங்க ஜம்ப்ஸ்கேரும் பண்ண மாட்டானுங்க, பேய் இருக்கானு காட்ட மாட்டானுங்க. அங்கங்கே இருக்கிற பொம்மையை வச்சே பயமுடுத்துறானுங்க கைஸ். ஐயோ, எக்ஸிடெண்ட்டை போக முடியலையா? ஏய் என்னடா எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்க க்ளூவை? கைஸ் எல்லா இடமும் காலியாக இருக்குது. நான் என்னத்த க்ளூன்னு கண்டுபிடிக்கிறது? இது என்ன எதுவுமே புரியலையே எனக்கு. நான் என்னடா பண்ணணும்? ஏதாவது சொல்லுங்கடா டே. இங்கே எம்டி நியூஸ் பேப்பர்ஸ் தான் இருக்குது. ஓகே 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 அங்கே பாருங்கள், வெளியில் என்னமோ இருக்குது. கேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி த ஈவில் ஸ்பிரிட் அண்ட் சீல் இட் வித் அ ரீஸ்டோரிங் டெய்ல்ஸ்மேன். டெய்ல்ஸ்மேன் அப்படின்னா என்ன? இதை வச்சு பிடிக்கணுமா? அதான் சொல்கிறாங்களா? அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் எங்கே காட்டுக்கலாம்ல? அதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். வேர் இஸ் தட் ஈவில் ஸ்பிரிட்? ஹே யூ ஸ்பிரிட், யூ கம் ஹியர் அண்டு கேப்சர். இது நம்ம ஆல்ரெடி திறந்து பார்த்தாச்சு. இந்த இடம் பார்த்தாச்சு. இந்த இடம் பார்த்தோம். இதுவும் ஓப்பனில் இருக்குது, பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. வேறு வழியே இல்லையே. எப்படி போகிறது நான்? கைஸ் வேறு வழியே இல்லை. இந்த இடம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கலையா? இங்கே பாருங்க, இதுக்குள்ளே பார்த்தாச்சு நம்ம. கைஸ் வேறு வழியே இல்லை. அவ்வளோதான், மேலேயும் பார்த்தாச்சு நம்ம. இது என்ன இடம்? வாட்? ஓ, நம்ம கீழே போகிற வழி. ஸ்டில் ப்ரோ, நாங்கள் பார்த்துட்டோம். இதையும் பார்த்தாச்சு. இது பார்க்கலையா? இதில் என்ன? இங்கே பாருங்க உக்காண்ட்ருக்கான் பாருங்க. டே பண்ணி எவ்வளோ சி இவன் தான் ஈவில் ஸ்பிரிட்டா? சீலிங் ஃபெயில்ட், கெட் அமாங் சீலிங் டெய்ல்ஸ்மேன். சீலிங் ஃபெயில்டு, கெட் அனதர் சீலிங் டெய்ல்ஸ்மேன் ஃப்ரம் த பேக் அட் த மார்டேஜா. என்னடா சொல்கிறீங்க? கைஸ் அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம வச்சு அந்த காடை பிடுங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? டே அவன் பிடிங்கிட்டு போனான், நான் என்னடா பண்ணணும்? டேய் என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணியிருக்கிறீங்களா? அவன் தானடா பிடிங்கிட்டு போனான். அவன் பிடிங்கிட்டு போனதுக்கு நான் என்னடா பண்ணணும்? கண்ட்ரி நான்சென்ஸ் ஆஃப் தி இடியட். யூ ப்ரூட் ஆஃப் ப்ரூட்டர். கைஸ் மேலே எதுவுமே இல்லையே. நான் தான் பார்த்துட்டேன்னு சொல்கிறவனுங்க கேட்க மாட்டானுங்க. அம்ச்சு இதான்டா பண்ண சொல்கிறீங்க என்ன? ஸோ பார்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம பார்ட் 2ல் வந்து பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கும். பார்ட் 1 விட பார்ட் 2 தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 கண்டிப்பாக வரும்.